அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன லக்கணத்தில் பிறகுது, கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்திலே குரு இருக்கிறாரு. அதே போல் காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணம் மேச ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அதனால் சூரியன் இருப்பதால் அனைவருக்கும், அதாவது ஆளும் தன்மையில் இருக்க அனைவருக்கும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இல்லத்திலையும் தந்தையுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கும். சுக்கிரன் கூட இருப்பதால் மாமனாருக்கும் மருமகளுக்கும், அதாவது குடும்பத்தில் நிர்வாகத்தினர் போட்டிகள் பொறாமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த புத்தாண்டில் சிறப்பான பலனை பெறக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம். பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு. இவங்களுக்கு 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் அஷ்டாமத்து சனியும் நடக்குது. அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம் பொருளில் உடல் சோர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. 12ஆம் ராசி தான் மீன ராசி. கும்பராசிக்கு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் ஆர்வமாக செய்யுங்க. ஒளிமயமான எதிர்காலம் இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நாள் சுமாராக இருக்குது. அலைச்சல்களும் மன சோர்வும் உடல்வாதிகளும் மன சலனங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. துலா ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவர்களுடைய கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. ஏற்கனவே கண்ட சனி நடப்பதால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. சிம்ம ராசி கடக ராசிக்கும் மிகவும் சிறப்பான நாள். மனநெறிவை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆனால் சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசகுது. எச்சரிக்கையாக இருங்க. மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். அற்புதமான நாள். வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாள். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். ரிஷப ராசிக்கும் மேச ராசிக்கும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. அதிகப்படியான கவனங்களும் பொறுமைகளும் தேவை. அப்போ தான் இந்த நாளை சிறப்பான நாளாக நீங்கள் செலவழிக்க முடியும். இப்போ இந்த கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சந்திராசங்குது. எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. எந்த வேலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் நிம்மதியான நாளாக அமையும்.